மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக வண்டியூர் மாரியம்மன், இரண்டாவதாக கிள்ளை ஸ்ரீ மகா மாரியம்மன். முதலில் வண்டியூர் மாரியம்மனை பற்றி பார்ப்போம். மதுரை மாநகரத்துக்குள் அமைந்திருக்கும் சிற்றூரே வண்டியூர். இங்கு திருமலை நாயக்கர் மகாலை கட்டுவதற்கு மண் தோண்டிய இடத்தில் மழைநீர் தேங்கி தெப்பமாக உருவானது. இங்கு மாரியம்மன் வீட்டிருப்பதால் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார். போருக்கு செல்லும் முன்பு இங்கு ஆண்ட மன்னர்கள் இந்த மாரியம்மனை வணங்கித்தான் செல்வார்கள். பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் இங்கு கொடியேற்றப்பட்டு திருவிழா நடைபெறுகின்றது. இங்கு பக்தர்கள் அம்மை நோய் தீர வேப்பிலை கட்டிக்கொண்டு உப்பை படையல் செய்கின்றார்கள். வண்டியூர் மாரியம்மன் எல்லோரையும் வசீகரிக்கும் குணத்தை கொண்டிருப்பவர். அவள் பெயரை சொல்லி முகத்தில் வேப்பிலையை அடித்து பாடம் போட்டாலே எல்லா பேய்களும் தீர்ந்துவிடும். அம்மனின் தலையில் எலுமிச்சம்பழத்தை வைத்து பம்பை உடுக்கை அடித்து வர்ணித்து அழைத்தால் எலுமிச்சம்பழம் தானாகவே வலது பக்கம் இறங்கி உத்தரவு கிடைக்கின்றது. மக்கள் அம்பிகையின் உத்தரவில் மகிழ்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பொங்கலிட்டு அவள் கருணையை பெறுகின்றார்கள். பொதுவாக ஊரின் வடக்கு எல்லையில் பெண் காவல் தெய்வத்திற்கு கோவில் அமைப்பது மரபு. இந்த அம்பிகை துர்க்கை அல்லது காளியின் அம்சமாக இவள் இருப்பார். இவளை வடக்கு வாசல் செல்வி என்று சொல்வார்கள். ஆனால் மதுரையில் ஊரின் கிழக்கு எல்லையில் காவல் தெய்வமான தெப்பக்குளம் மாரியம்மனுக்கு கோவில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் இந்த ஊரின் முதல் தெய்வமாக கருதப்படுகின்றார். நகரில் உள்ள முக்கிய கோவில்களில் விழா நடத்தும் முன்பாக இவளுக்கு பூஜை செய்த பின்பே பணிகளை துவங்குகின்றார்கள். வீடுகளில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்க இங்கே வேண்டிக் கொள்கின்றார்கள். இங்கு அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தமே முக்கிய பிரசாதம். அம்மை நோய், கண் நோய் உள்ளவர்களுக்கு இந்த தீர்த்தம் தரப்படுகின்றது. தோல்வியாதி தீர உப்பு மிளகு காணிக்கை செலுத்தும் வழக்கமும் இருக்கின்றது. இங்கு பங்குனி திருவிழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் நடக்கும் இந்த விழாவின் 9ஆம் நாளில் தேரோட்டம் நடத்தப்படுகின்றது. மதுரையின் முக்கிய பஸ் நிலையங்களிலிருந்து தெப்பக்குளம் வழியாக செல்லும் பஸ்கள் இந்த கோவில் முன் நின்றுதான் செல்கின்றது. பங்குனி திருவிழாவில் பங்கேற்று மாரியம்மனின் அருளை நாம் பெற வேண்டாமா? கண்டிப்பாக பெற வேண்டும். சரி, அடுத்த மாரியம்மன் ஆலயத்துக்குள் செல்லலாம். கிள்ளை ஸ்ரீ மகா மாரியம்மன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கும் கிள்ளை என்கின்ற கிராமத்தில் இருக்கின்றது ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில். வேப்பமரம், சூளாயுதம், சுற்றிலும் சிறு சிறு தெய்வங்களின் சிலைகள் என கோவில் படு அமக்கலமாக இருக்கின்றது. அம்மனுக்கு பூ வைப்பது, பொட்டு வைப்பது, தீபாராதனை காட்டுவது எல்லாம் செய்வது ஒரு முஸ்லீம் பெண். பெயர் பஷீரா. முஸ்லீம் பெண்கள் அணியும் கருப்பு நிற பர்தாவோடு தான் கோவிலுக்கு போய் வருகின்றார். அம்மனுக்காக தன் சொந்த செலவில் இந்த கோவிலை கட்டியவர் இவர். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். அம்மன் படத்தை தனது வலக்கையில் பச்சை குத்தியிருக்கின்றார் இவர். 10 வருஷத்திற்கு முன்னால் அவள் கனவில் மாரியம்மன் வந்து தனக்கு கோவில் கட்டும்படியாக சொல்ல, முதலில் கருங்கல்லாலான அம்மன் சிலை வைத்து சிறு கோவிலை கட்டினார். பின்னர் வெண்கலத்தாலான அம்மன் சிலை வைத்தார். கோவில் இருக்கிற இடம் பூராசாமி மானியம்ங்கிற இந்து அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இவள் கோவில் கட்டுவதை கண்ட அவர்கள் தாங்களே முன்வந்து இந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இவர் கோவில் கட்டியிருப்பதை கேள்விப்பட்டு பக்கத்து ஒரு குருக்கள் ஒருவர் இவளுக்கு பூஜை செய்வதற்குரிய மந்திரங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். தினமும் காலை மாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெறுகின்றன. ஊர் மக்களும் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள். அன்னைக்கு யாராய் இருந்தால் என்ன, எல்லோரும் அவர் குழந்தைகள் தானே. இந்த 2 ஆலயங்களை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நேரம் கிடைக்கும் போது இந்த 2 ஆலயங்களுக்கும் சென்று மாரியம்மனின் அருளை பெற வேண்டி இத்தோடு இந்த உரையை முடித்து நாளை வேறு மாரியம்மன் ஆலயங்களில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா